ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம். நல்லது. இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் கடவுளுடைய வார்த்தையில எங்களுடைய வேத படிப்பை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகின்ற எங்களுடைய வார்த்தைகள்ல இன்றைய நாளிலிருந்து இருந்து நாங்கள் வருகின்ற சில வாரங்களாக கடவுளுடைய நாமங்களை குறித்து வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற தேவனுடைய பெயர்களை குறித்தும் அந்த பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சம்பவங்களை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இந்த புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வேத படிப்புக்கு வாழ்த்தி வரவேற்கின்றதுல மீண்டுமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற கடவுளுடைய நாமத்துக்கு முதல்ல யூத கலாச்சாரத்தின் மத்தியில, யூத மக்கள் மத்தியில வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது பெயர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் அவங்க கொடுத்தாங்க. பெயர் வழங்குறதுல, அதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு அவங்க பெயர் கொடுக்கும் பொழுது, பெயர் வைக்கும் பொழுது அதை அர்த்தம் உள்ளதாக அல்லது மிகவும் அது முக்கியமானதாக கருதினார்கள். ஏன் அர்த்தம் உள்ளதாக வைத்தார்கள் என்று சொல்லப்படும் பொழுது, ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, இன்றைய காலங்களில் நாங்க பார்க்கிறோம் அர்த்தம் பொருத்தம் இல்லாத பெயர்களை நாங்க வைப்போம் இல்லையா. சில இடங்கள்ல ஒரு அழகா இருக்குது இந்த பெயர், உச்சரிப்புக்கு கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு என்று சொல்லி நாங்க பெயர் தெரிவு செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல, மாறாக அதை மிகவும் முக்கியமானதாக கருதி அர்த்தம் உள்ளதாக அவைகளை வைத்தார்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த பெயர்கள் என்ன செஞ்சு சொன்னா அந்த வேதாகமத்துல கவனிக்கிறோம் நம்ம, அந்தந்த நபர்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினதாக காணப்பட்டுச்சு. எனவே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெயர்களை வைத்தாங்க. அதே நேரத்துல அவர்கள் சில பெயர்களை வைக்கும் பொழுது அந்த பெயர்கள் சில சூழ்நிலையை அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்துவதற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லுவதற்காக அல்லது ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சில பெயர்கள் வைக்கப்பட்டதை நாங்க வேதாகமத்துல பார்ப்போம். அப்ப உதாரணமாக நாங்க 2 காரியங்களை பார்ப்போம்னு சொன்னா, இப்ப ஆபிரகாம் என்ற பெயருக்கு அர்த்தம் அநேகருக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகின்ற அர்த்தத்துல அது வைக்கப்பட்டது. எனவே நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாம கடவுள் அழைத்து விசுவாச சந்ததியை ஆபிரகாமின் மூலம் கடவுள் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக தருவேன் என்று சொன்னார் இல்லையா. அப்ப ஆபிரகாமுக்குள்ள அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக மாறுவார்கள் அந்த சந்ததியில் என்று சொல்லி கடவுள் அழைக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆபிரகாமுக்கான பெயர் காணப்பட்டதை நாங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி இயேசு என்ற பெயருக்கான அர்த்தம் இரட்சகர் என்பதாக காணப்பட்டுச்சு. அப்ப பெயர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதாக இருந்தது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க எங்களுடைய வேதாகம கேள்வி வினாவிடைக்கு நாங்க படிச்ச 1 சாமுவேல் புத்தகத்துல பார்க்கிறோம், இக்கபோத் என்ற பெயர் வைக்கப்படுது இல்லையா. அப்ப இக்கபோத் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல, யுத்தத்துல தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேலை விட்டு விலகியது என்று அர்த்தம் கொள்ளும் விதமாக இக்கபோத் என்று பெயர் வைக்கப்படுது. எனவே பெயர்கள் என்னத்தை குறிப்பிடுது? சில சூழ்நிலைகளை அல்லது சில சம்பவங்களை குறிப்பதாக காணப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். சில பெயர்கள் கடவுள் எப்படியாக தங்களை ஆசீர்வதித்தார், எப்படியாக தங்களை பாதுகாத்தார், எப்படியாக தங்களை வழிநடத்தினார் போன்ற விதமாக காணப்படுகிறதை நாங்க கவனிக்கிறோம். எனவே யூதர்கள் மத்தியில பெயர்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு. இப்ப கடவுளை குறித்த நாமங்கள், கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், இந்த பெயர்களை நம்ம கற்றுக்கொள்வதனால நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அதை சுருக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னா, கடவுளுடைய தன்மைகளை அந்த பெயர்களின் மூலம் நாங்க விளங்கிக் கொள்றோம். கடவுளுடைய ஒரு பெயரை நாங்க படிக்கும் பொழுது கடவுளுடைய தன்மைகள், அவர் எப்படியானவர், எப்படியாக செயல்படுகின்றவர் என்பதை நாங்க அறிந்து கொள்றோம். அப்படி அறிந்து கொள்வதன் மூலம், அதாவது கடவுளுடைய பெயர்களுடைய அர்த்தங்களை, செயல்களை, அந்த சம்பவங்களை அறிந்து கொள்வதன் மூலம் கடவுளோடு இருக்கிற உறவுல நானும் நீங்களும் இன்னுமாக பலப்பட முடியும்.
ரைட்? இன்னும் அவரை கிட்டி நெருங்கி சேர்ந்து அவரோடு நம்ம உறவாட முடியும். எனவே இந்த வேத படிப்பானது கடவுளுடைய நாமங்களை படிக்கிற காரியம் கடவுளோடு இருக்கிற உறவுல அல்லது அவரை அறிந்து அவரை கிட்டி சேருகின்ற அவரை அனுபவிக்கின்ற அந்த காரியத்துல எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. 1 யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப கடவுளுடைய நாமங்களை அறிவதன் மூலம் அவரோடு கிட்டிய உறவாட முடியும்னு பார்க்கிறோம். அதே நேரத்துல கடவுளுடைய நாமங்களை அறிந்து கொள்வதன் மூலம், அதை கற்றுக்கொள்வதன் மூலம், ரைட், நாங்க இந்த வசனத்தின்படி அதை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். அதே போல ஓசியாவில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுடைய வேதத்தை மறந்தாய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடவுளை மறக்கிறது இல்லையா? அப்ப கடவுள் யார், அவர் எப்படியானவர், அவர் விரும்புகின்ற காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்ற காரியங்களை மறப்பது. எனவே அன்பானவர்களே, நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம்னு சொன்னா கடவுளை குறித்து அறிகிற அறிவு, அதுதான் நித்திய ஜீவன் என்று நாங்க பார்க்கிறோம். அவரை அறிகிற அறிவுல நாங்க அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் காணப்படுவோம்னு சொன்னா இந்த வசனத்தின் படி நாங்கள் வேதத்தை மறப்போம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு கடவுளை நாங்கள் மறப்போம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு சாபமாக அது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், அல்லது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமற்ற நிலையாக காணப்படும் என்பதை நாங்க பார்ப்போம். இப்ப ஆண்டவர் முதல் தடவையாக நாங்க கவனிக்கிறோம், நாங்க யாத்திராகம புத்தகத்தை படித்து கொண்டு வரும்பொழுது கண்டோம், மோசேக்கு முட்செடியின் மூலம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் இல்லையா? அங்க ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது, நீ எகிப்துல போய் என்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும், பார்வோனோடு பேசி என்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோசே கேட்கிறார், அங்க மக்கள் உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு விதமாக கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில், இருக்கிறவராகவே இருக்கின்றவர், யெகோவாவாக தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார், இருக்கிறவராகவே இருக்கின்றவர். அப்ப நாங்க அந்த யாத்திராகமத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க பார்த்தோம், இது பேருக்கான அர்த்தம் என்னது, ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட நாமமாக. அதே போல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒன்றையும் சார்ந்திராதவராக, ரைட், அவர் ஒன்றிலிருந்து வந்தவரும் அல்ல, அவர் சார்ந்திருந்து அவர் வாழுவதற்கு, அவர் பிழைப்பதற்கு எதிலையும் எந்த காரியத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, ஒன்றிலையும் சார்ந்திராதவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், ரைட். அப்ப அப்படி சார்ந்திராத கர்த்தர், ரைட். அதே நேரத்துல பார்க்கிறோம், அவர் மூலமே யாவும் உண்டாக்கப்பட்டது. அப்ப அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் இருக்கும் பொழுது வேறு ஒன்றும் அவர் வாழுவதற்கோ அவர் ஜீவிப்பதற்கோ வேறு ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது, ரைட். எனவே அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமான கர்த்தராக, ரைட், அல்பா ஒமேகாவாக அவர் இருக்கிறேன் என்பதை இங்க நாங்க பார்த்தோம். முட்செடியின் மூலம் மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாங்க கண்டோம் இல்லையா? அப்ப யெகோவா என்று தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர், ரைட், சில இடங்கள்ல, ரைட், யெகோவா என்று வெளிப்படுத்தி இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின கர்த்தர் சில குறிப்பிடப்பட்ட விசேடமான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யறாரு, தான் ஏற்கனவே வெளிப்படுத்தின யெகோவா என்ற அந்த பெயரோடு சேர்த்து இன்னும் ஒரு பெயரை, இன்னும் ஒரு விளக்க பெயரை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதோடு இணைத்து வேதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம், ரைட். அதாவது கூட்டு பெயர் என்று நம்ம சொல்லலாம் தமிழ்ல, ரைட், அல்லது இணை பெயர் அப்படின்னு சொல்லலாம், இணைத்து சொல்லப்படுகிற பெயர் என்று சொல்லலாம், ரைட். அந்த பெயர்கள் தான் நாங்க என்ன பார்க்கிறோம், யெகோவா அது ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தின பெயராக இருந்துச்சு, அதோடு சேர்த்து யெகோவா ஈரே, ரைட். இதுதான் என்னது, கூட்டு பெயர். அந்த பெயரோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை இணைச்சி சொல்றதை நாங்க பார்க்கிறோம். யெகோவா நிசி,
ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா ஷம்மா போன்ற காரியங்கள் ஜெகோவா என்ற பெயரோட இணைத்து இணைத்து வேதத்துல சொல்லப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த காரியங்கள் இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்க பார்ப்போம்னு சொன்னா, விசேஷமாக அதாவது எந்தெந்த இடங்கள் எல்லாம் மக்கள் ஒரு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தாங்களோ, எந்தெந்த இடங்கள்லாம் மக்கள் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தாங்களோ, அந்த சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் இப்படியாக தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது ஜெகோவா என்ற நாமத்தோடு இன்னொரு இணை பெயரையும் ஆண்டவர் இணைத்து வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டிருக்க மக்களுக்கு அவர் காண்பித்த காரியம் என்ன? தான் அவர்களோட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த இணை பெயர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை வேதாகமத்துல நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப அதுல ஒன்றுதான் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். அந்த இணை பெயர் ஜெகோவா என்ற பெயரோடு இணைத்த ஒரு பெயர் என்னது? ஜெகோவா ஈரே என்ற பெயர். இந்த பெயர் வெளிப்படுத்தப்பட்ட பின்னணி என்னவென்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துலதான் ஆண்டவர் இந்த யெகோவா ஈரே என்ற பெயரை வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த சம்பவம் எப்படியாப்பட்ட சம்பவம் என்று சற்று நாங்க அவதானிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த யெகோவா ஈரே என்ற பெயர் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்துல, அந்த வெளிப்படுத்த போகின்ற அந்த சந்தர்ப்பத்துக்கு முதல் ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்படுகின்றார், ஆபிரகாமோடு பேசுகின்றார். அப்ப ஆபிரகாமோடு இதுக்கு முதல் பேசின இடங்கள் எல்லாமே என்னவா இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு மிகவும் பலனை கொடுக்கிறதாக இருந்தது. ரைட்? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக ஆபிரகாமுக்கு இருந்ததை இந்த பகுதி எங்களுக்கு காண்பிக்கிறது. என்ன சொல்லப்படுது? ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் இங்க சோதிக்கப்படுகிறதை இந்த பகுதியில நாங்க கவனிக்கிறோம். அப்ப இப்படி கூப்பிடும் பொழுது ஆபிரகாமுடைய பிரதி உத்தரம் என்னன்னு பாருங்க. 1ஆம் வசனத்துல இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் இதோ அடியேன், அதாவது உடனடியான ஒரு கீழ்ப்படிவை இங்க நாங்க பார்க்கிறோம். ரைட்? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் சொல்லுங்க, இதோ நான் இருக்கிறேன், என்ன செய்யணும் போன்ற விதமாக இதோ அடியேன் என்று ஆபிரகாம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? ஆனால் ஆபிரகாம் சற்றும் எதிர்பாராத விதமாக கடவுள் என்ன செய்யறாரு? அவன்கிட்ட உன்னை கேட்கிறார், ஆபிரகாம்கிட்ட உன்னை கேட்கிறார். 2ஆம் வசனம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்ப ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்ற விதமாக பதிலளித்தார். ஆனால் இங்க ஆண்டவர் காண்பித்த காரியம் என்ன? ரைட்? அப்ப பாருங்க, ஆண்டவர் கடவுள் ஆபிரகாமோட பேசும் பொழுது அவனுடைய புத்திரனை குறித்து விபரமா சொல்றார். உன்னுடைய மகனை பலியிடுன்னு சொல்லாம வித்தியாசமான விதத்துல உன் புத்திரன், ரைட், அதாவது உன்னுடைய மகன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார். உனக்கு சொந்தமான உன் ரத்தத்தினால பிறந்த உன்னுடைய மகன் என்று ஞாபகப்படுத்துறாரு. உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய சந்ததியை உன்னுடைய சந்ததியை பெருக்க போகின்ற, உன்னுடைய குடும்பத்தை விஸ்தரிக்க போகின்ற உனக்கு இருக்கின்ற ஏகசுதன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. அடுத்து உன்னுடைய நேசகுமாரன். ரைட்? அப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயசான காலத்துல கிடைச்ச அந்த குழந்தை. ரைட்?
மிகவும் நேசத்தோடு மிகவும் பாசத்தோடு அள்ளி அரவணைத்து வளர்த்தெடுக்கின்ற பிள்ளை. ரைட்? அப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு அப்பாவுக்கு, ஆபிரகாமுக்கு, உன்னுடைய நேசகுமார், நீ ரொம்ப நேசிக்கின்ற, உன்னுடைய மனசுல மிகவும் முதலிடம் கொடுத்து வச்சிருக்கின்ற, மிகவும் உனக்கு சந்தோஷத்தை தருகின்ற, ஒரு ஆறுதலை தருகின்ற, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த, உன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை குறித்த ஒரு நம்பிக்கையை தருகின்ற உன்னுடைய குமாரன் என்ற காரியத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறார். இதை ஞாபகப்படுத்தும் பொழுது ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவன் என்பதை ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். இப்ப முக்கியமான காரியமாக காண்பித்ததுக்கு பிற்பாடு என்ன சொல்றாரு? அந்த முக்கியமானதை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. ரைட்? அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை என்ன செய்யணும்? தகன பலியாக பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ரைட்? அங்க போய் நீ பலியிடணும், அவனை கொல்லணும். ரைட்? யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இந்த சோதனை ஆபிரகாமுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சோதனையா இருந்திருக்கும்? ஒரு பயங்கரமான, இல்லையா, ஒரு தகப்பனால சகித்து கொள்ள அல்லது தாங்கிக் கொள்ள ஒரு தகப்பனால சகித்து கொள்ள அல்லது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு செயல்பாட்டை செய்யும்படி கடவுள் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார், இல்லையா? அநேக காலங்கள் எதிர்பார்த்திருந்து எங்களுடைய சந்ததி பெருகிறதுக்கு கடவுள் ஒரு மகனை தருவாரு. ரைட்? கடவுள் எனக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறார் போன்ற நம்பிக்கையோடு வயதான காலத்துல தூதர்கள் சொன்ன போது அதையும் நம்பி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்துல, ரைட், சரீரம் எல்லாம் செத்து போயிருக்கிறது, இந்த காலங்கள் எங்களுக்கு குழந்தை வருமா என்று கேட்கக்கூடிய நிலைமையில, நகைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற சந்தர்ப்பத்துல கிடைச்ச குமாரன். இப்ப ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அந்த குழந்தைய என்கிட்ட இருந்து கேட்கிறாரு என்னும் பொழுது ஒரு தகப்பனால இது சகித்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கும், இல்லையா? ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் கடவுள் இப்படி என்னுடைய மகனை பலி கொடுக்க சொல்லணும், என்னுடைய எதிர்காலத்தை ஏன் பலி கொடுக்க சொல்லணும் போன்ற ஒரு இந்த மாதிரி கேள்விகள் அவனுக்குள்ள இருந்திருக்கும், இல்லையா? யாக்கோபு 1:17 பார்க்கிறோம். அந்த வசனத்துல நாங்க வாசிக்கும் பொழுது எல்லா நன்மைகளும், நமக்கு வருகின்ற, மனுஷனுக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பிதா கிட்ட இருந்து நமக்கு இறங்கி வருகிறது என்று யாக்கோபுல நாங்க வாசிக்கிறோம், இல்லையா? இங்க ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்னது? ஆசீர்வாதம் ஒரு புறம் இருக்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு புறம் இருக்கிறார். இப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தவருக்கு கீழ்ப்படுகிறதா, அவரை முக்கியமாக நான் எண்ணுகிறதா, அல்லது ஆசீர்வாதத்தை முக்கியமாக எண்ணுகிறதா என்ற ஒரு குழப்ப நிலைக்குள்ள ஆபிரகாம் தள்ளப்படுறார். ரைட்? ரைட்? சில நேரங்கள்ல அன்பாளர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல, அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதத்துக்காகவே நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல கடவுளை நம்ம தேடுவோம். சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துவதற்காகவே சில நேரங்கள்ல நம்ம கடவுளை ஆராதிப்போம், கடவுளுக்கு பணி செய்வோம், நாங்க கடவுளை மேன்மையாக நாங்க சில நேரங்கள்ல எண்ணுவோம், இல்லையா? ரைட்? அப்ப இங்க நாங்க பாக்குறோம், இப்படியான ஒரு சோதனை வரும் பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்ப கேட்கிறார். ரைட்? இப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் முக்கியமா தெரியுமா, எங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியமா தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, ரைட், நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க இதை கேட்க மாட்டீங்க என்று நாமளே சில இடங்களில் சிந்தனைக்குள்ள நம்ம போகக்கூடும், இல்லையா? ரைட்? ஆக அன்பானவர்கள், நாங்க காண்றோம் என்னது? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு கடினம் ஆபிரகாமுக்குள்ள வர்றதை நாங்க பார்க்கிறோம், இல்லையா? அப்ப ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்ம தேவனை சேவிப்போம்னு சொன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பெரிய சிக்கலை, பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை நாங்க கவனிக்கிறோம், இல்லையா? ரைட்?
அதே நேரத்துல நாங்க சொன்ன மாதிரி இப்ப ஆபிரகாமுக்கு ஒரே யோசனையா இருக்கும். கடவுள் தன்னை அழைக்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை நான் இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதமான சந்ததியாக, அதை நான் வானத்து நட்சத்திரத்தை போல அல்லது கடல்ல இருக்கிற மணல் தனையாக நான் பெருக்குவேன்னு சொன்னார். அப்ப ஆபிரகாம் யோசிச்சார், என்னது, ஈசாக்கு வந்துட்டார், ஈசாக்கின் மூலம் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரும், அவங்களுடைய சந்ததி வரும், அவங்க குடும்பமாகுவாங்க, இப்படி என்னுடைய சந்ததி பெருகும்னு அவர் யோசிச்சிருக்கிறார். யோசிச்சு சந்தோஷமா இருந்திருப்பார். ஆனால் இப்ப என்ன நடக்குது? அந்த எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஆண்டவர் அந்த முற்றுப்புள்ளி வைத்தது மாதிரி ஒரு செயல் இங்க ஏற்படுகிறது நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இது ஒரு கடினமா, நாங்க சொன்ன மாதிரி இது ஒரு கடினமான, ஒரு குழப்பமான, எதையும் சிந்திச்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது கடவுளுடைய செயல்பாடுகளையும் அவர் என்ன கேட்கிறாரு என்றதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இங்க ஆபிரகாம் இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். ஆனாலும் அன்பானவர்களே, 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப எவ்வளவுதான் கடவுள் கேட்கின்ற காரியங்களை சில இடங்களை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும், அது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும், தன்னுடைய எதிர்காலமே முடிந்து போயிருமோ என்ற ஒரு நிலைமையான அந்த காரியமாக இருந்தாலும், ஆபிரகாம் இங்க என்ன செய்யல, கடவுள்கிட்ட விவாதம் பண்ணி கொண்டு இருக்கல. அப்ப எதுக்கு ஆண்டவரே இந்த குழந்தையை கொடுத்தீங்க? எதுக்கு வயசு போய் நாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்க தூதர்களாக எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து எதுக்கு இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, இப்படி பாதியில பறிச்சு கொள்றதுக்கா என்ற விதமாக ஒரு கேள்வியும் விவாதமும் பண்ணினதாக சொல்லப்படல. மாறாக உடனடியாக என்ன செய்யறாரு ஆபிரகாம், ஆயத்தமாகிறத இது காண்பிக்கு. ரைட்? அதிகாலையில எழுந்து உற்சாகத்தோடு உடனடியாக செயல்படுறதை நாங்க பார்க்கிறோம். கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு கொண்டு, ரைட், தகன பலிக்குரிய யாவற்றையும், ரைட், ஈசாக்கையும் கூப்பிட்டு கொண்டு தகன பலிக்குரிய கட்டைகள், ரைட், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? எந்த விதத்திலும் அவர் கேள்வி கேட்டோ அல்லது யோனா மாதிரி, சில இடங்கள்ல தீர்க்கதரிசி யோனா மாதிரி சரின்ட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற பக்கம் ஓடுறதுக்கோ ஒளிந்து கொள்றதுக்கோ முயற்சித்ததாக நாங்க இங்க ஆபிரகாம் கிட்ட கவனிக்கல இல்லையா? அவர் உடனடியாக புறப்பட்டு போகிறார் என்பதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ஒருத்தர் தயவாக வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 19 வரைக்கும். எபிரேயர் 2 17 19. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 19 வரைக்கும் வாசியாரு. இந்த 18 தான் இருக்கு. 19 இல்ல. ஓகே, அப்ப நான் மாறி எழுதி இருக்கும் போல. சாரி, நான் பிறகு இந்த வசனத்தை பார்ப்போம். ஓகே, அப்ப உடனடியாக ஆயத்தமாகி எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் செயல்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப அடுத்து நாங்க பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் தொடருது எப்படின்னு சொன்னா, 3 நாள் பிரயாணம். ரைட்? 3 நாள் பிரயாணப்பட்டு தேவன் குறித்த மலைக்கு அவங்க சேர்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகனை பலியிடணும். ரைட்? கடவுள் அதை குறித்து கேட்கிறார் தன்னுடைய பலியிடும் படிக்கு. அப்ப ஒரு குழப்பம், ஒரு யோசனை, ஒரு கேள்வி அவனுக்குள்ள இருக்கும். அந்த கேள்விகளோடும் அந்த குழப்பங்களோடும் 3 நாள்
பிரயாணம் செய்யணும்னு சொல்லும் பொழுது அது மிகவும் ஒரு தகப்பனுக்கு சரீர ரீதியாக இருக்கின்ற ஒரு தகப்பனுக்கு மிகவும் அது ஒரு கடினமான ஒரு நிலைமையாக இருந்திருக்கும் என்பதை நாங்க இங்க புரிந்து கொள்றோம். ரைட்? அப்ப ஈசாக்க கொண்டு போயாச்சு, மலையை கண்டுட்டாரு, தேவன் காண்பித்த மலை, தேவன் குறித்த மலை, அதை நோக்கி அவர் போறாரு. போய் தன்னுடைய நேசகுமாரனை ஆண்டவர் ஞாபகப்படுத்தின மாதிரி தன்னுடைய நேசகுமாரனை ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரு, பிடிச்சு கட்டி பலிப்பிடத்தை கட்டி பலிப்பிடத்தின் மேல தன்னுடைய நேசகுமாரனை பலிக்காக வைக்கிறார். ரைட்? அந்த சந்தர்ப்பத்துல தான் நாங்க பார்க்கிறோம் என்னது, ஆபிரகாம் ஓடு கடவுள் இடைப்பட்டார் என்று சொல்லி. ரைட்? வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். ரைட்? முதலாம் வசனத்துல என்ன பார்த்தோம், கடவுள் வந்து ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது இதோ அடியேன் என்று சொன்னான் இல்லையா? எப்ப அது இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதாவது அதுக்கு முதல்ல இருக்கின்ற அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், ரைட், இன்னொரு ராஜாவோடு செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், தோப்புக்கள், அந்த காரியங்கள்லாம் சாதகமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்றார். அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கடினங்கள், தன்னுடைய மகனை பலி கொடுக்கிற அளவுக்கு பயங்கரமான சோதனைகளுக்குள்ள முகம் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இப்ப கத்தியை எடுக்கும் பொழுது, வெளியில எடுக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆபிரகாம் அதே சொல்லதான் சொல்றார், இதோ அடியேன். இப்பவும் அவர் தன்னுடைய கீழ்ப்படிவை வெளிப்படுத்துறதை நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துலயும் பதறி போயிட்டு, என்ன ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டீங்க, இப்படியே கூப்பிடாம விட்டுருவீங்களோ அல்லது எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்காம விட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் கடவுள்கிட்ட சொல்லல. மாறாக இதோ அடியேன். அதாவது கடவுளை எப்பொழுதும் அவர் அந்த எஜமானராக, தன்னை அழைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற அவர் கர்த்தராக அவர் இருக்கின்றார் என்பதை நன்றாக உணர்ந்த மனுஷன் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவருக்கு நான் அடியேன், அவருடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகின்ற கர்த்தர், அவருடைய சித்தத்தின்படி நான் செயல்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்ற அந்த தன்மையை கொண்டவராகவே இங்க ஆபிரகாம் காணப்படுறதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரி, அப்ப இதோ அடியேன் என்று சொன்னதுக்கு பிற்பாடு அடுத்த 2 வசனத்திலையும் நாங்க வாசிக்கிறோம் என்னது, ஆண்டவருடைய தூதன் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி சொல்ற காரியம் என்னது, நீ உன்னுடைய குமாரன் வந்து உன்னுடைய புத்திரன் என்றும் உன்னுடைய ஏகசுதன், ரைட், அதே மாதிரி ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தணும் மாதிரி உன்னுடைய நேச குமாரன் என்றும் நீ பாராமல் எனக்கு நீ ஒப்பு கொடுத்தாய் என்று ஆண்டவர் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு அவன் மேல நீ கை போடாதே என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கிறத நாங்க கவனிக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பலிப்பீடத்துல முதலாவது தன்னுடைய மகன் கிடத்தப்பட்டிருந்தாரு இல்லையா? இப்ப ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி, கடவுளுடைய கட்டளையின்படி தன்னுடைய மகன் இருக்க வேண்டிய பலிப்பீடத்துல கடவுள் காண்பித்த ஆட்டுக்கடாவை இப்பொழுது பலிக்காக கிடத்தப்பட்டாயிற்று. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் குமாரனுக்கு பதிலாக பிரதியீடாக என்ன செய்ய, ஆட்டை நீ பலியிடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கறத நாங்க கவனிக்கிறோம். இப்ப நாங்க முதல்ல பார்த்தோம், யெகோவா இருக்கிறவராகவே இருக்கின்றவர், அதே நேரத்துல ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட நாமம் அது இல்லையா? அதே நேரத்தில் நாங்க பார்த்தோம் ஒன்றையும் சார்ந்திராதவர். நம்ம வாழ்றதுக்கு நமக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, நமக்கு சுவாசம் தேவை,
நமக்கு ஒரு விஷயம் தேவை நம்ம வாழணும்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருள் உருவாகணும்னு சொன்னா அந்த பொருள் உருவாகிறதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவை. ஆனால் கடவுள் ஒன்றினுடையும் உதவி இல்லாமல் தானாகவே இருக்கக்கூடிய கர்த்தர், இருக்கின்றவராகவே இருக்கின்ற ஆண்டவர் என்பதை நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? அவர் மூலமே யாவும் உண்டானது என்று நாங்க பார்த்தோம். அப்ப யெகோவா என்ற நாமம். இப்ப இந்த யெகோவா என்ற நாமத்தோடு ரைட் இணைக்கப்பட்ட பெயர் தான் என்னது? ஈரே. ரைட். ஆகவேதான் ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், மனிதர்கள் எப்பெல்லாம் கடினமான சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருந்தாங்களோ, ரைட், ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள, கடினமான தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்களுக்குள்ள அவங்க சென்று கொண்டிருக்கும் பொழுது யெகோவா தேவன் ரைட் ஒரு இணை பெயரோடு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். எனவே இங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான ஒரு போராட்டம், ரைட், ஒரு குழப்பம். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் யெகோவா ஈரே என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். அர்த்தம் அதே வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. ரைட். எனவே இங்க ஈரே என்று சொன்னால், ஜைரே என்று சொல்லும் பொழுது அதுக்கான அர்த்தம் என்ன? பலவிதமான அர்த்தங்கள், அதாவது தமிழ் மொழியில, தமிழ் சொல்ல அநேக அர்த்தங்களை நாங்க அதுக்கு எடுக்கிறோம், ஒரே காரியத்தை குறிக்கும்படியாக. ரைட். அதுக்கான அர்த்தம் என்ன? இப்ப நாம் முதல்ல பார்த்தோம், யெகோவான்னு சொல்லும் பொழுது இருக்கிறவராக இருக்கின்றவர், ரட்சிப்பின் தேவன், ஒன்றையும் சார்ந்திராத கர்த்தர், அவர் மூலமே யாவும் உண்டானது என்று நாங்க பார்த்தோம். ஈரே என்று சொல்லப்படும் பொழுது பார்த்து கொள்ளப்படும் என்ற அர்த்தம். அதே நேரத்துல கவனம் செலுத்தப்படும். அப்ப யெகோவா தேவன் என்ன செய்யறாரு? கவனம் செலுத்துகின்றார். ரைட். அதே நேரத்துல பார்க்கிறோம், யெகோவா தேவன் அக்கறையோடு விசாரிக்கின்ற கர்த்தர் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஜீரேன்னு சொல்லப்படும் பொழுது ஈரே, அக்கறையோடு விசாரிக்கின்ற கர்த்தர். ரைட். அதே நேரத்துல அந்த சொல்லுக்கான அர்த்தம், யெகோவா தேவன் சந்திக்கின்றார் ரைட் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல யெகோவா தேவன் ஆராய்கின்ற கர்த்தர். ரைட். எங்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாமோட இணைச்சு பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து பார்த்து கொள்ளுகின்ற, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்துகின்ற, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அக்கறையோடு விசாரிக்கின்ற, ஆபிரகாமை அந்த காரியத்துக்காக சந்திக்கின்ற, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆராய்கின்ற கர்த்தர் யெகோவா ஈரேன்னு சொல்லப்படும் பொழுது. ரைட். அதே நேரத்துல மரியாதை செலுத்தப்படும், கனப்படுத்தப்படும். ரைட். அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய செயல்பாடுகள், ரைட், அவனுடைய வாழ்க்கையை குறித்த கனத்தை கொடுக்கின்ற கர்த்தர். அதே போல மகிழ்ச்சி உண்டாக்கப்படும், ரைட், ஆலோசனை கொடுக்கப்படும், மேற்பார்வை செய்யப்படும் போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கினதாக இந்த ஜைரே, ஈரே என்ற இந்த சொல்லுக்கான அர்த்தம் கொடுக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்க, யெகோவா தேவன் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கை அக்கறையோடு விசாரித்து, அவனை சந்தித்து, அவனுக்கு மரியாதை செலுத்தி, ரைட், அவனுடைய வாழ்க்கைக்குள் மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி, ரைட், அவனுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி, அவனுடைய வாழ்க்கையை மேற்பார்வை செய்யும்படும்படி, அவனுடைய வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்தும்படி, ரைட், இருக்கின்றார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த பெயருக்கான அர்த்தத்தை தேவன் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அன்பானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் யெகோவா ஜைரே, ஈரேவாக, தமிழ்ல ஈரேன்னு நம்ம வாசிக்கிறோம், ஈரேவாக அவர் இருக்கின்றார். கடவுள் பார்த்து கொள்ளுகின்றார். ரைட். இப்ப பார்த்து கொள்ளுகிறான்னு சொல்லும்போது சும்மா இல்ல, நாங்க இந்த வசனத்துல பார்த்த மாதிரி கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில அவர் அக்கறையோடு செயல்படுகின்ற கர்த்தர். அப்ப ஆபிரகாம் சில இடங்கள்ல அப்படியான குழப்பத்துக்குள்ள இருந்திருப்பார் நம்ம சொன்னோம், சரீர ரீதியா. ரைட்.
தன்னுடைய மகனை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம் இருந்திருக்கும். ஆனா ஒரு கேள்வி அவர் கேட்கலன்னு நாங்க பார்த்தோம். ரைட்? ஆனாலும் அந்த கலக்கம், அந்த யோசனைகள், அந்த எதிர்காலம் எல்லாத்தையும் குறித்து அவனுக்கு முதல்லேயே அவருக்காக வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் என்ன செய்துட்டார்? இங்க ஜெகோவா ஜைரேவாக பர்வதத்துல ஆபிரகாமுக்குரிய காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும் என்பதை வெளிப்படுத்தினார். ரைட்? அப்ப சுருக்கமாக ஜெகோவா ஈரே என்ற அந்த பெயருக்கான அர்த்தத்தை நாங்க எப்படி பார்ப்போம்னு சொன்னா, நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த காரியத்தோட எல்லாவற்றையும் விடவும் மேலானவராக இருக்கின்ற கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் உண்மையாக சந்திப்பார். ஜெகோவா ஜைரே என்று நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். என்ன பார்த்து கொள்ளப்பட்டுச்சு ஆபிரகாமுக்கு? ரைட்? நாங்க கண்டோம், ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில இருந்து மோரியா மலைக்கு அந்த பிரதேசத்துக்கு 3 நாள் பிரயாணப்பட்டு மலையின் மேல ஏறி போய், ரைட், எல்லா காரியங்கள் பலிப்பீடம் கட்டு வரைக்கும் என்னது கவனிக்கல. அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த, அவருக்காக பார்த்து கொள்ளப்படும்படிக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு விடுதலை கொடுக்கப்படும்படிக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஆட்டை அவர் காணல் இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் வர்றதுக்கு முதல்லயே ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அங்க ஒரு ஆட்டை சரியான முறையில ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அந்த பர்வதத்துல ஆபிரகாமுக்குரிய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்குது? பார்த்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்குரிய காரியங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்குரிய காரியங்கள் அக்கறையோடு விசாரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஆண்டவர் அவன் வர்றதுக்கு முதல்ல, அவன் மகனை கூப்பிட்டு கொண்டு வர்றதுக்கு முதல்லயே தன்னுடைய ஆட்டை அங்க என்ன செய்துட்டார்? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அங்க எல்லாவற்றையும் கவனமாக நெறிப்படுத்தி செய்து வச்சுட்டாராங்க. எவ்வளவு ஒரு அருமையான கர்த்தர் அவர், அன்பானவர்களே. ரைட்? இப்ப இந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு இங்க? பாருங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான். அப்ப அங்க உள்ளவங்க யோசிப்பாங்க. ரைட்? அங்க அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், யோவான்ல, ரைட், உமக்கு இன்னும் 40-50 வயசா கூட மாறல, நீ ஆபிரகாம் உண்மை கண்டான்னு நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த ஆட்டை, ரைட், அந்த ஆட்டை பலியிடும் பொழுது ஆபிரகாம் உணர்ந்து கொண்டார், இந்த ஆடு என்னுடைய மகனுக்கு பதிலாக பலியாகின்றது. ரைட்? என்னுடைய மகன் ரட்சிக்கப்படும்படி, என்னுடைய மகன் காப்பாற்றப்படும்படி, என்னுடைய மகன் ரத்தம் சிந்தாமல் உயிரோடு பிழைக்கும்படி, என்னுடைய மகன் மரணத்திலிருந்து பிழைத்துக் கொள்ளும்படி ஒரு ஆடு எனக்காக, என்னுடைய மகனுக்காக, எங்களுடைய சந்தோஷத்துக்காக சாகிறது. கடவுள் அதற்கான ஒரு ஆட்டை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினார் என்ற அந்த செயல் ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்றாரு, என்னுடைய நாளை காண ஆசையா இருந்து கண்டான். அதாவது ஆண்டவர் வரப்போகின்ற மெசியாவை, ரைட், தங்களுடைய ரட்சிப்புக்காக, தங்களுடைய சந்ததியில, விசுவாச சந்ததியிலிருந்து ரட்சிக்க போகின்ற எங்களுடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாற்ற போகின்ற அந்த மெசியாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டுல நிழலாக ஆண்டவர் காண்பிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்படி நிழலாக காண்பிக்கப்பட்ட காரியத்தை ஆபிரகாம் கண்டார், அந்த ரட்சிப்பின் ஆயத்தத்தை கண்டார் என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம், அன்பானவர்களே. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய மகனை ஆயத்தப்படுத்தி, ரைட், அந்த மகன் எப்படியாப்பட்டவர்? அவர் ஆதியில தேவனா இருந்தார், தேவனோடு கூட இருந்தார்னு சொல்லப்படுகின்ற கர்த்தாதி கர்த்தரை, ரைட், பூமி உண்டாகிறதுக்கு முதல்லயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, எங்களுக்காக அடிக்கும்படி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, ரைட், பாவியான மனிதனை ரட்சிக்கும்படி, ரைட், ஆயத்தப்படுத்திய ஆட்டுக்குட்டியாக அவரை பூமிக்கு அனுப்புகின்றார் என்ற அந்த ஆவிக்குரிய காரியத்தை, அந்த ஆவிக்குரிய அந்த விஷயத்தை ஆபிரகாம் கண்டார் என்பதை நாங்க
இந்த பகுதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது கண்டு கொள்றோம் அன்பானவர்களே. சரியா? இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், மன்னிக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுது. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யெகோவா ஈரே, என்னது? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தர். இல்லையா? அங்க ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க கொண்டு போன சந்தர்ப்பத்துல அந்த மகனை காப்பாற்றும்படி தன்னுடைய சொந்த மகனை ஒப்பு கொடுத்த கர்த்தர். அதோடு கூட இந்த வசனம் எப்படி முடியுது? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இல்லையா அன்பானவர்களே, இங்க நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நேசித்த, தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் மேன்மையாக கருதின, தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் வாழ்க்கை, இவன் இல்லாட்டி என்னுடைய குடும்பத்தின் நிலைமை முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இன்னும் வயசாயிருச்சு, இப்ப இதுக்கு மேல எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க போறதுல எங்களுடைய குடும்பம் அப்படியே முடிஞ்சிரும் என்ற ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லையா? அப்படியான நேரத்துல அவர் அந்த நேசத்தை, அந்த அவருடைய பாசமான அந்த காரியத்தை அவர் தேவனுக்காக கொடுக்க போற சந்தர்ப்பத்துல என்னத்தை நாங்க கண்டோம்? ஆண்டவர் என்னுடைய மகனை திருப்பி தருவார். இப்ப எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கும் பொழுது அந்த விசுவாச வீரர்களுடைய கதைகளை குறித்து நாங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தோடு தன்னுடைய மகனை என்ன செய்தானாம்? ஆண்டவருக்காக அர்ப்பணித்தான், பலி கொடுத்தான். எதுக்கு? என்ன யோசிச்சு பலி கொடுத்தாராம்? விசுவாசத்தினால பலி கொடுக்கிறாரு. அதே நேரத்துல கடவுள் என்னுடைய பிள்ளையை திரும்ப தருவார் என்ற நோக்கத்தோடு பலியிடுறதை நாங்க கவனிக்கிறோம். அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு காரியத்தை கடவுள் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த குழந்தையை பலி இட சொல்லுகின்ற ஆண்டவர் இவன் மூலம்தான் எனக்கு வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா அவனை உயிரோடையும் தருவாரு என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது கடவுளை குறித்து. எனவே அன்பானவர்களே, நாங்க கடவுளுக்காக ஒன்றையும் இழப்பதற்கு நாங்க பயப்படக்கூடாது. அநேக நேரங்களில் எங்களுக்கு ஒரு யோசனை வரும், கடவுளுக்காக காரியங்களை இழப்பதுக்கு, கடவுளுக்காக எங்களுடைய நேர காலங்களை, கடவுளுக்காக எங்களுடைய பணத்தை, கடவுளுக்காக எங்களுடைய காரியங்களை இழப்பதற்கு எங்களுக்கு யோசனையா இருக்கும் இல்லையா? ஆனால் தேவனுக்காக இழக்கின்ற ஒன்றும் அது வீணானது அல்ல, அது நஷ்டம் அல்ல என்பதை நாங்க கவனிக்கிறோம். கடவுள் அதைவிட மேன்மையானதை, நன்மையானதை கடவுள் எங்களுக்காக வைத்திருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, யோவான் 3:16 வாசிக்கிறோம், கடவுள் இந்த உலகம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த உலகத்தை அன்பு செலுத்துறதுனால தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்படுது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, யெகோவா ஈரே என்ற கர்த்தர் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் அதே போல நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்க்கை அடையும்படியான எல்லா ஆயத்தங்களையும் செய்யும்படிக்கு அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தராக இருக்கின்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் இந்த பூமியில வாழ்ந்து பல ஊழியங்களை செய்து அந்த பூமியிலிருந்து வெளியே போகிற சந்தர்ப்பத்துல சொல்லப்படுகிறது, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு இடத்தை பார்த்து கொள்ளும்படி, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தும்படி நான் போறேன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? போறது மாத்திரமல்ல, நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்றார். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார்னு சொல்றார். அப்ப எங்களை குறித்த முழுமையாக கவனம் செலுத்துகின்ற, எங்களுடைய தேவைகளை குறித்து முழுமையாக கவனம் செலுத்துகின்ற ஆண்டவராக அவரு இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே யெகோவா ஈரே கர்த்தர், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின அந்த தேவன்
நம்முடைய வாழ்க்கையிலும் தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த நாமத்தை அனுபவித்து நாங்கள் சந்தோஷம் கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தராக அவர் இருக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்கள், இந்த நேரத்திலும் கூட நீங்க கற்றுக்கொண்ட மேலதிகமாக நீங்க தெரிந்து கொண்ட காரியங்களை தயங்காமல் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் சேர்ந்து சிந்திக்கும்படியா. Thank you very much. ஓ லூக்கா, நான் கண்டுபிடிச்சேன். Jehovah Jireh, the Lord did provide. இல்ல the Lord will provide. ஏன்னா அது வந்து future tense. எப்பவுமே தேவன் எங்களோட கூட இருப்பாரு. ஆபிரகாமோட இருந்தது போல எங்களோட இருப்பாரு. அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸா தான் ஆகும். அதுதான் நான் கத்துக்கொண்டேன். ஓகே லூக்கா, தேங்க்யூ. காட் வில் ப்ரொவைட். இயேசு கிறிஸ்துவானவரை கடவுள் ப்ரொவைட் பண்ணுவாரு என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவருடைய கிரேஸை. எங்களுக்கு பிழை போட்டுகிறார், எங்களை காப்பாத்துறாரு, எங்களுக்கு போஷிப்பை வழங்குகிறார். வெரி குட் லூக்கா, தேங்க்யூ. வேற யாரும்? நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.